இந்த மித்ரா செஞ்ச ஒரு தப்புனால இப்போ அவளோட வாழ்க்கையும் போச்சு, அதே மாதிரி நம்ம அன்போட வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னதான் நம்ம அன்பு இருந்துகிட்டு ஆனந்திய இந்த நிலைமையிலையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட, இப்போ இவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தியோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த அயோக்கியம் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தான் தேடி அலைகிறாங்க. ஒரு பக்கம் இந்த ரகு எங்கே போனா என்ன ஆனான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. ஆனால் கருணாகரனோட கஸ்டடியில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கடைசியில் இந்த ரகுவை வந்து இப்போ பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா இந்த மித்ராவை மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது கடைசியில் மகேஷ் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போது நம்ம அன்பு வந்து இப்போனா நம்ம மகேஷ் சாருக்காகவும், அதாவது மகேஷ் சார் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு இந்த விஷயம் வந்து இப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால் அவரை வந்து இப்போ ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மித்ரா அப்படியே திருன்னு முடிச்சு கண்ணீர் விட்டு கதறி எழுதிட்டுருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.